இன்னைக்கு நம்ம ஏலாக்குறிச்சிக்கு வந்திருக்கோம். ஏலாக்குறிச்சியில திருவிழா, புனித அடைக்கல அன்னை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. 10 நாள் திருவிழால இன்னைக்குதான் கடைசி நாள் திருவிழா. கோயில் புதுசா வடிவமைக்கப்பட்டு திறப்பு விழாலாம் செஞ்சு திருவிழா கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு ஏலாக்குறிச்சி திருவிழாவை பார்க்கலாம். அடைக்கல மாதா ஆலயம் திருச்சியிலிருந்து சுமார் 60 to 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. இந்த சர்ச் ஏலாக்குறிச்சியில அமைஞ்சிருக்கு, அரியலூர் மாவட்டம். இந்த சர்ச்சுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, திருச்சியிலிருந்து நீங்க பஸ்ல போகணும் அப்படின்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தஞ்சாவூர் பஸ் எடுத்து திருமானூர் போய் இறங்கி அங்கிருந்து ஏலாக்குறிச்சி போகலாம். இல்லைன்னா தஞ்சாவூர்ல இருந்து டைரக்டா ஏலாக்குறிச்சி பஸ்ஸுமே இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வழி, திருச்சியிலிருந்து அரியலூர் போற பாதையை எடுத்து அங்கிருந்து கீழப்பள்ளூர்ல இருந்து இந்த சர்ச் நம்ம ரீச் பண்ணலாம். சுமார் 2 கிலோமீட்டர் இந்த இருபுறமும் மரங்களால் சூழப்பட்ட பாதையில் பயணம் செஞ்சுதான் நம்ம அடைக்கல அன்னை மாதா ஆலயத்தை அடைய போறோம். இந்த ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா ஆலயம் 18ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. கோணாங்குப்பம் ஆலயம் போலவே இந்த ஆலயமும் புனித வீரமாமுனிவரால கட்டப்பட்டதுதான். கோணாங்குப்பம் சர்ச் பத்தி பார்க்காதுங்க, நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. 1716ல வீரமாமுனிவர் ஏலாக்குறிச்சிக்கு வந்திருக்காரு. இங்க மாதாவுக்கு ஒரு கற்கோவில் கட்டி 1745 வரை பங்கு தந்தையா பணியாற்றி இருக்காரு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, தஞ்சையை ஆண்ட மன்னரிடமிருந்து தப்பித்து வந்த மக்கள் இங்க கோவில்ல வந்து தஞ்சம் புகுந்திருக்காங்க. மாதா அவங்கள காப்பாற்றியதால புனித வீரமாமுனிவர் இங்க இருக்க மாதாவுக்கு புனித அடைக்கல அன்னைன்னு பெயர் சூட்டியிருக்காரு. அன்றிலிருந்து இன்று வரை தன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கு அடைக்கலம் தந்து பாதுகாத்துட்டு வராங்க அடைக்கல மாதா. வீரமாமுனிவர் பங்கு தந்தையா இருந்தப்போ இங்க சுற்று வட்டாரத்தை ஆட்சி செய்த சிற்றரசர் தனது உடல் நலம் வேண்டி மாதா கிட்ட வந்திருக்காரு. அப்போ வீரமாமுனிவர் மாதா கிட்ட ஜெபிச்சு மாதா குளத்துல இருந்து சேற்றோட தண்ணி அள்ளி பூச 10 வருடமா குணமாகாத அவரோட நோய் குணமாயிருக்கு. மாதா தனக்கு செய்த புதுமைக்கு காணிக்கையா அந்த அரசர் 175 ஏக்கர் நிலத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்காரு. அந்த இடத்துலதான் வீரமாமுனிவர் அடைக்கல மாதாவுக்கு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்காரு. ஆனா நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஆலயம் இப்போ புதுசா ரெனோவேஷன் பண்ணி அர்ச்சிக்கப்பட்டு திருவிழா நடந்துட்டு இருக்கு. இங்க ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா, நாம தமிழ் இலக்கியத்துல வீரமாமுனிவர் இயற்றிய தேம்பாவணின்னு படிச்சிருப்போம். அதுக்கு அடுத்தபடியா திருக்காவலூர் கலம்பகம் அப்படின்னு ஒரு நூல் இயற்றி இருப்பாரு. அந்த நூலை வீரமாமுனிவர் இந்த ஏலாக்குறிச்சியில இருந்து தான் எழுதியிருக்காரு. இந்த இடத்தை திருக்காவலூர் ஏலாக்குறிச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நாம மாதா புதுமையெல்லாம் பார்க்கலாம். ஜூலை 21, 2010 தஞ்சையை சேர்ந்த ரூபியா என்ற இளம் பெண்ணுக்கு புன்முறுவல் காட்டியும் ஜெபமாலை மணியை தொட்டும் காட்சி தந்திருக்காங்க அடைக்கல மாதா. ஆகஸ்ட் 7, 2010 தஞ்சை பாபநாசத்தை சேர்ந்த 4 இளைஞர்களுக்கு உதடை அசைத்து காட்சி தந்திருக்காங்க மாதா. நவம்பர் 26, 2010 ஊட்டியிலிருந்து வந்த 2 அருட்தந்தையர்களுக்கு உதடு மலர்ந்து ஜெபமாலை மணியை கன நேரத்துல சுழற்சியும் காட்சி தந்திருக்காங்க அடைக்கல மாதா. இது போல நிறைய புதுமைகள் இங்க நாளுக்கு நாள் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கோயிலுக்கு நாங்கள் எப்பயுமே அடைக்கல மாதா கோயிலுக்கு வருவோம். இந்த கோயிலில் எப்பயுமே வருஷம் வருஷம் நடக்கிற திருவிழா ரொம்ப
சிறப்பா இருக்கும். இதுல வெளி பக்கத்துல இருந்து சுற்றுவட்டார கிராமத்துல இருந்து நிறைய பேர் வருவாங்க. இது ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து திருவிழா நடந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, நாம இப்போ இங்க இருக்க மாதா குளத்தை பார்ப்போம். மாதா குளத்தோட அழக சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளவு அழகு. இந்த மாதா குளம் இப்ப ரீசெண்டா வடிவமைக்கப்பட்டதுதான். 53 அடி உயரம் கொண்ட 18,000 கிலோ எடையுள்ள வெண்கல மாதா சுரூபம் வைத்து மாதா குளம் அமைத்து அதை சுற்றி ஜபப்பூங்கா வடிவமைக்கப்பட்டிருக்கு. பார்க்கவே மிக பிரம்மாண்டமா ஆன்மீக சூழல்ல அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 18ஆம் தேதி அன்னையின் திருக்கொடி ஏற்றி தொடர்ந்து 10 நாட்கள் நவநாள் சிறப்பித்து ஏப்ரல் 24, 25, 26 தேதிகள்ல தேர்பவனி நடைபெறும். இப்போ 295வது ஆண்டு பெருவிழா நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு ஏலாக்குறிச்சியை விசிட் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி இங்க வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. லொகேஷன் டேக் பண்றோம், செக் பண்ணி பாருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா எல்லா வளமும் நலமும் தந்து உங்களை ஆசிர்வதிப்பாங்க.